ஆனா யாருக்கு உங்க ஓட்டு? கண்டிப்பா விஜய். விஜய். விஜய் ஆனா குன்னூர்ல ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா வருவாரு. குன்னூர் தொகுதியை பிடிச்சிருவாரா? கண்டிப்பா பிடிப்பாரு. கண்டிப்பா நம்பலாம். நீங்க அனுப்பி குன்னூர்ல இருந்து அனுப்பி வைப்பீங்களா அவருக்கு சட்டமன்றத்துக்கு? கண்டிப்பா போயிடலாம். தங்கராஜ் வெற்றி உறுதி. உறுதி உறுதி. குன்னூர் தொகுதியில தங்கராஜ் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவார்ப்பா. ஓட்டு போடுவான், எல்லாரும் சேர்ந்து போடுவான். நல்ல முறையில் ஜெயிக்க வைப்பான். விசில் சின்னத்துக்கு போடுறான். சட்டமன்றத்துக்கு தங்கராஜ் அனுப்பிச்சு வைப்பீங்களா? இங்க இருந்து அனுப்பி விடுவான். அனுப்புவான். அனுப்புவோங்கய்யா, கட்டாயம் அனுப்புவான். போவாரு, சீட்ல உட்காருவாரு. சொல்லிட்டான். விசில் சின்னம் போட்டுருவான். ஐயா யார் ஐயா உங்களை வந்து பார்த்தது? எங்களை பார்த்து தங்கராஜ். அவர் வெற்றி பெறுவார் ஐயா? கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. கண்டிப்பா வருவாரு. சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருவீங்களா? அனுப்பிடுவோம். கட்டாயம். நம்பலாமா? நம்பலாம். கட்டாயம் ஓட்டு இருக்கு. எல்லாம் ஓட்டு போடுற இடம் தான். எல்லா அதான் மக்களுக்கு இத்தனை மக்கள் அங்க நின்னாங்க. இங்க அம்மா தங்கராஜ் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவார். எங்க ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். குன்னூர் தொகுதியை பிடிச்சிருவாரா? பிடிச்சிருவாரு. நம்பலாமா? பிடிச்சிருவாரு. நம்பலாம். சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? அனுப்புவோம். எங்க தலை விஜய். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் தான். அதனால எங்க தலை விஜய். ஜெயிப்பார். கண்டிப்பா ஜெயிப்பார். அனுப்புவோம். கட்டாய வெற்றி உறுதி. குன்னூர்ல மக்கள் என்ன சொல்றாங்க? ஓட்டு போடலான்றாங்களா? டிவி கேக்கு கண்டிப்பா போடுவேன்னு தான் சொல்றாங்க. இளைஞர்கள் கையில அவரு இருக்கிறாரு. கண்டிப்பா வருவாரு. நீங்க சொல்லுங்க, ஓட்டு இருக்காங்க? இருக்குப்பா. ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். குன்னூர் சட்டமன்ற விஜய்க்கு வந்து எங்க பசங்க போடுவாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருவீங்களா? கண்டிப்பா. 2 பேர் இருக்காங்க எம்எல்ஏவுக்கு இது தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்னு அவர் வருவாரு, ஒன்னு இவர் வருவாரு. 2 பேர்த்துல கண்டிப்பா வருவாங்க. யாருமா உங்களை வந்து பார்த்தது? விஜய்க்கு ஓட்டுக்கு தங்கராஜ். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. வெற்றி பெறுவாருன்னு இளைஞர் பூரா விஜய் தான். அதனால கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. இந்த இளைய தலைமுறை பூரா விஜய் தான். நாங்களே விஜய் அப்படிங்கும் போது ரொம்ப இதா இருக்கும், ஆசையா இருக்கும். ஏன்னா பசங்களுக்குள்ள வேலை வாய்ப்பு வேணும். வேலை இல்லாம அலையிறாங்க. கண்டிப்பா வேலை வாங்கி தரணும். அதனால வருவாரு. பேசுறாருல வேட்பாளர் உங்ககிட்ட பேசுறாரு இல்லையா? இப்ப தங்கராஜ் என்ன சொன்னாரு? என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? அவரு வந்து தாய்மார்கள் பூரா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பசங்களுக்கு வேலை வாங்கி தர்றோம். எங்க ஊருக்கு வந்து மண்டபம் கட்டி தர்றோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நம்புறோம். செய்வாரு. சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருவீங்களா? கண்டிப்பா அனுப்புவோம். இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு உறுதி கொடுக்கறப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போலாமே. ஒரு தலைவர் இழந்த விஜயகாந்த நம்மளால மீட்டு வர முடியுதா? விஜய் அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண வேணாம். அவர் வந்து இளைஞருக்கு வந்து வேண்டப்பட்டவர். விஜய் வந்து எங்க வீட்டு அண்ணன் தம்பி. கண்டிப்பா போவாரு. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பா. தங்கராஜ் உங்க தொகுதியில குன்னூர்ல வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவாரு. போட்டுருவாங்க. சட்டமன்றத்துக்கு அவர் அனுப்புவீங்களா? அனுப்புவோம். என்னமா சொல்றாங்க ஊருக்குள்ள? அவரு வெற்றி பெறுவாருன்னு சொல்றாங்க. ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. குன்னூர் தொகுதியை கட்டாயம் பிடிச்சிருவாரு. பிடிச்சிருவாரு.